ஏக்கா வாழையில அர்த்தம் வந்துட்டேன், சாப்பிட்டுக்கு வா. ஐயோ, குடிக்க தண்ணி எடுத்துன்னு வர வேலையே. என்னடி பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா உனக்கு? ஆமா, பின்ன எவ்வளவு நேரம் வேலை செஞ்சு நிற்க முடியும்? சாப்பிட்டு போய் வேலை செய்யலாம். சரி, அவளுங்க எங்க? அவளுங்களாம் அங்கே சாப்பாடு போட்டு இருக்காங்க எல்லாருக்கும், கஸ்டமருக்குலாம். நீயும் நானும் சாப்பிட்டு போய் அங்கே போய் கவனிச்சிக்கலாம். அவளுங்க வந்து இங்கே சாப்பிட்டோம். சரி சரி, போய் எல்லாத்தையும் எடுத்துனா போ. சரி, உனக்கு என்ன வேணும் சாப்பிட? ஒன்று சொல்லு, அப்பதான் என்னால் போய் எடுத்துன்னு வர முடியும். முதல்ல குடிக்க தண்ணி வைடி. தண்ணி வேற. ஒயிட் ரைஸ் சாப்பிட போறியா இல்லை பிரியாணி சாப்பிட போறியா? மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போதும்டி. சரி இரு, போய் எடுத்துன்னு வர. இன்னும் வேற என்ன வேணுமாக்கா? ஏண்டி நான் வெறும் பிரியாணி மட்டும் தானே கேட்டேன், இங்க என்னடி சைட் டிஷ் லைவ்ல எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி சரி, உனக்கா? அதானே பார்த்தேன், என்னால இவ்வளவு சாப்பிட முடியாதுமா. உனக்கு யார் எடுத்துன்னு வந்து வச்சா? அது எனக்கு. சரி சரி, உட்காரு சாப்பிடு. வேற என்ன எடுத்துன்னு வரமா பாரு, அப்புறம் சாப்பாடு கை வச்சதுக்கு அப்புறம் இது எடுத்துனா அது எடுத்துனான்னு சொல்லி நிற்காத. வேற எதுவும் இல்லடி, சாப்பிடு சாப்பிடு. நீயும் சாப்பிடு. சாப்பிட்டு இப்போ சாமான் வேற தொலைக்கணும், நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு முடி. இங்க பாத்தியா 2 பேரையா? வாங்கடி, வேலை முடிஞ்சிச்சா? வந்து உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தையாவது கூப்பிட்டியா பெரிய பொண்ணு? நீ பாட்டு வந்து சைலண்டா உட்காந்து அமுக்கின்னு இருக்க. ஏண்டி எனக்கு பசி எடுத்தது, நான் சாப்பிட வந்துட்டேன். உனக்கு ஃபர்ஸ்ட் நீ வந்து சாப்பிட வேண்டியது தானே? உன்னை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நாங்க பந்தி பரிமாறி நின்னேன். நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சோம். நீங்க என்னன்னா எங்களை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப என்ன, எல்லாரையும் முடிஞ்சிச்சுல, வந்து உட்காருங்க, அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாமான் எடுத்து போட வேண்டிய வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நாங்க சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க, இன்னொரு நாள் நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ போய் அந்த வேலையை பாரு போ. எங்களுக்கு சாப்பாடு இருக்குதா இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியா? உங்க சாப்பாடுலாம் நான் ஏண்டி எடுக்க போறேன்? ஏண்டி சாப்பாடு தான் அவ்வளவு இருக்கேடி, ஏண்டி சண்டை போட்டுக்கிறீங்க? பின்ன என்னக்கா, அவ சாப்பாடு எதுவும் நான் எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி பேசுறா பாரு. சரி, போய் மரபணு வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. நீ போகுடி, நீ சாமான் மட்டும் எடுத்து வெளியே போட்டு வை, நான் வந்து தண்ணி பிடிச்சி தொலைக்கிட்டு வரேன். சரி சரி, சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அந்த பிரியாணி டபராலாம் கொஞ்சம் கறியா இருக்கும், அந்த கொஞ்சம் பிரியாணி இருக்கிறத எடுத்து மாத்திட்டு அந்த டபராலாம் தூக்கி வெளியே போட்டு பார்த்து புடவைல கறியாக்கிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடுப்புல நிறுத்துறீங்களா? அடுப்புல ஆஃப் பண்ணியாச்சுல? நான் தான் ஆஃப் பண்ண அடுப்புலாம். மீன் குழம்பு காலி, சிக்கன் குழம்பும் காலி, கொஞ்சோண்டு மீன் ஃப்ரை மட்டும்தான் இருக்கு. மணி தான் 3 கிட்ட ஆக போதில்ல, இதுக்கு மேலே யார் சாப்பிட வர போறாங்க? மிச்சம் மீதிலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கோ. கடைசியில எவ்வளோ இருக்கு பார்த்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்ல? ஆமா, கடைசியில எவ்வளோ என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதா வீட்டுக்கு. ஏக்கா, தோசை மாவு கொஞ்சோண்டு இருக்கு, நான் மட்டும் ஒரு தோசை மட்டும் சுட்டுக்கிட்டேன். எனக்கு தோசையா? கறி தோசையா? ஏண்டி அடுப்புல நீ தாண்டி அனுச்ச, ஆன்ல இருக்கும் போது அப்படியே கல் வச்சு சுட்டுக்க வேண்டியதானே அதுலயே? ஏண்டி அதான் நம்ம கிட்ட வந்து ஆம்லேட் போடுறதுக்கு தான் வச்சிருக்கோம்ல, அந்த எலக்ட்ரிக் ஸ்டவும் அந்த தோசை கடாயா, அதுல வந்து போட்டுக்கோ தோசைய. சரி, அப்ப முட்டை தோசையா ஒன்று போட்டுக்கிறேன், போட்டு சாப்பிடுறி. அப்ப எனக்கு முட்டை தோசை? ஆமா, எனக்கும் வேணும். அது நான் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா? ஏண்டி ஒருத்தர் சாப்பிட்ற அளவு தான் தோசை மாவு இருக்குன்ற, அப்புறம் எப்படி உங்களுக்குலாம் கிடைக்கும்? நீங்களாம் நாளைக்கு சாப்பிடுங்க. சரி விடு பேர் பொண்ணு, நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, என் கால் மேல இருந்து கொஞ்சம் இறங்குறியா? ஓ காலா அது? நான் கூட சேர் தானு நினைச்சிட்டேன். நினைப்ப. சரி போ, மண்ணு வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு போ. ஆமா, நீங்களும் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு அந்த சாமான் தொலைக்கு போடுங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு வச்சிருக்கோம். ஏக்கோ, மிச்சம் மீந்து இருக்க குழம்புலாம் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ்ல ஊற்றி வச்சிருக்கேன், போதும்ல? ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சரிடி. சரி, போய் வேலையை பாருங்க, போ. நடடி போலாம். பத்தியா எங்கன்னா நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட ஒரு ஆளுங்களா பத்தியா, அதுக்குள்ள குடு ஓடி வந்து நின்று காலுங்க பாரு. சரி சீக்கிரம் சாப்பிடு, வேலை இருக்கு வேற நம்மளுக்கு. எவனா வரட்டும், அப்புறம் இருக்கு பாரு. ஞம் 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 நம். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்ப நிம்மதியா உட்காந்து சாப்பிடும். கீதா, சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வாடி, சாப்பிடலாம். என்னக்கா வேணும் உங்களுக்கு சாப்பிட? சொல்லுங்க, அப்படியே என்ன வேணும்னு எடுத்துன்னு வரேன். முதல்ல வெயிலுக்கு ஜில்லு ரோஸ் மில்க் குடிப்போம். ரோஸ் மில்க் ஒன்று எடுத்துக்காடி. சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டா ரோஸ் மில்கா? சொல்றதை எடுத்துன்னு வாடி. சொல்லுங்க. அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கோ, சிக்கன் பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கோ. ரெண்டுமே உங்களுக்கா? ஆமாடி, ரெண்டுமே எனக்கு தாண்டி, கண்ணு வைக்காதடி, எடுத்துன்னு வாடி சொல்றது மட்டும். வேற? அப்புறம் மட்டன் கிரேவி கொஞ்சம், சிக்கன் கிரேவி கொஞ்சம், அப்புறம் நல்லி எலும்பு போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சுருந்தோம்ல, அது எடுத்துக்கோ. போதுமா? வேற? அப்புறம் எறா எடுத்துக்கோ, எறா ஃப்ரை செஞ்சு வச்சிருந்தோம்ல, எறா ஃப்ரை எடுத்துக்கோ. ஹோட்டலில் காலி பண்ணாமல் போக மாட்டேன் போலையே. சொல்றது மட்டும் எடுத்துன்னு வாடி. சொல்லு. அப்புறம் வேற எதுவும் வேணாம், வா போதும். இதுவே சாப்பிட்டு வேற எதுனா வேணும் எடுத்துக்கிறேன். இன்னும் வேறையா? சாப்பிட்டு வேற எடுத்துக்கு போதாமே. வர இலை நல்ல பெரிய இலையை தான் போட்டுருக்காங்க. சாப்பிட்டு மிச்சம் மீதி என்ன இருந்தால் பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மணி வேற ஆச்சு, பசங்க வர ஸ்கூல்லேருந்து வந்துருங்க. என்னக்கா ஓகேவா? நீ கேட்டதெல்லாம் இருக்கா? ரோஸ் மில்க் இருக்கு, சிக்கன் ரைஸ் இருக்கு, இருக்குடி எல்லாமே. தோசைலாம் நான் கேட்க வெளியேடி, தோசைலாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதான் சொன்னல, மாவு கொஞ்சம் இருக்கு, நான் தோசை சுட்டுக்கிறேன்னு. அந்த தோசை, அந்த மாவுலேயே 2 தோசை வந்தது. ஒன்று வந்து உங்களுக்கு, ஒன்று வந்து எனக்கு. சரி, நான் கூட ஒரு தோசை தான் வரேன்னு நினச்சேன், ஆனால் 2 தோசை வந்துச்சு. அதான் உங்களுக்கு ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். சரி, நீ உட்காந்து சாப்பிட்டு வா. முதல்ல நீங்கள் சாப்பிட்டு போங்க. நானும் சாப்பிட்டு உட்காந்துன்னா இங்கே யார் பந்தியில் பரிமாறுறது? எல்லாரும் சாமான் தொலைக்க போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஓ அப்படியா? சரி போ, நீ போய் வேலையை பாரு போ. சாப்பிட்டு குரல் கொடுங்க, வரேன். எதனா வேணுன்னா கேளுங்க, எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். எதுவும் வேணாடி, இப்போதைக்கு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் எது வேணாலும். சரி சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு புடி தான். மாஸ்டர், அந்த 4வது டேபிளுக்கு 4 பரோட்டா பார்சல் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இப்போ நம்ம தோசை போட்டு தோசை போட்டு முடிச்சுட்டு தான் போட முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, தோசை போட்டுட்டே போடுங்க பரோட்டா.
ஒரு வழியாக எல்லா சாமானையும் கழுவியாச்சு. ஆமா ஆமா, எவ்வளவு சாமான் பத்தியா? நாளையிலேருந்து சமைக்க கொஞ்சம் சாமான் மட்டும்தான் எடுக்கணும். இவ்வளோ சாமானையும் எடுத்து யாரால தொலைக்க முடியும்? நீங்க தான் சொல்றதே கேட்க மாட்டீங்களே. எல்லா சாமானையும் எடுத்து யூஸ் பண்றது நீங்க தான், இப்போ துறைக்கணும் உட்காந்துக்கிறது நீங்க தான். பேசாமல் பாதி சாமான் எடுத்துன்னு போய் வீட்டில் போட்டுடலான்ற. சாமான் இங்கே இருக்கிறனால தானே எடுத்து யூஸ் பண்ணுறாளுங்க. இந்த சாமான் இங்கே இருக்கவே தேவையில்லை. நான் போகும்போது பைக்கில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துன்னு போய் வீட்டில் போட்டுறேன் பாரு எல்லாத்தையும். ஏண்டி எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு இங்கே எதடி வச்சு சமைக்கிறது நானே? எல்லாத்தையும் இல்லை, தேவையில்லாத சாமான்லாம் தேவையானது மட்டும் இங்கே வச்சுக்கோ. சரி சரி, நீ போகும்போது ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து போய் வீட்டில் வச்சிரு. ஆமாம், அதுதான் பண்ணோம். மணி வேற 4 ஆகி போச்சு. இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும் வீட்டுக்கு போய் சேரத்துக்கு. அங்கே வீட்டில் வேற வேலைங்க இருக்கு, அவ்வளோக்குள்ள வேலை. இன்னும் வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பசங்களுக்கு வேறு சாப்பாடு செய்யணும் நைட்டுக்கு. நீ எதுக்கு போய் இப்போ வீட்டில் போய் சமைக்க போகிறேன்? இங்கே தான் மிச்சம் மீதிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துன்னு போ. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஆளுக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டியது எல்லாத்தையும். எதுக்கு வீட்டில் போய் மறுபடியும் சமைப்பியா? ஆமாம்ல, குழம்பு கிழம்புலாம் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். சரி வா உள்ள போகலாம். எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? முதுவா வலிக்குது. உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் வா. ஏண்டி வீட்டுக்கு மணி ஆகுது சொல்லுங்க, உள்ள போய் உட்கார போறியா? அவளுங்க உள்ளே க்ளீன் பண்ணிட்டாளுங்களா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வா. ஆமா ஆமா, அந்த டேபிள்ல வேற தொடக்கி சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வா. முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டியா? என் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. அங்கேயும் அவ்வளோ கூட்டமா இருக்கு. பரோட்டாவும் தோசையும் பார்சல் வாங்கி போகிறதுக்காக வந்து நின்று இருக்காங்க. ஒரு 4 கஸ்டமர் தான் இருக்காங்க. அவங்க கிளம்பிட்டாங்களா, நம்மளும் கிளம்ப வேண்டியதா. மண்ணு கொடுத்து அனுப்ப சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? இதோ முடிஞ்சிச்சு போல, எல்லாரும் போறாங்களே. என்னடி பண்றீங்க? யார் இது? வாக்கா வாக்கா, அங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? சாமான் தொலைக்கிட்டீங்களா? எங்க வேலை முடிஞ்சிச்சு, உங்க வேலை முடிஞ்சிச்சா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கீங்களா? எல்லாம் பக்காவா இருக்கு. இன்னும் கஸ்டமர்ல கிளம்ப வேற போலையேடி. நான் எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. சரி கடையை முட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு நினைச்சேன். இதோ ஒரு 2 பார்சல் தான் வாங்கி கிளம்பிடுவாங்க. சரி சரி, நீங்க பூட்டுல எடுத்துன்னு வாங்க, ரெடியா வெளியே பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, ரெடியா வச்சிருக்கேன். சரி பண்ணு, நீ அந்த குழம்புல மீந்து போயிருக்குல்ல, அது எல்லாத்தையும் வண்டியில வச்சு நீ கிளம்பு போ. நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போ, நாங்க வந்து வாங்கிக்கிறேன். எல்லாரும் ஒரே தெருவில் தானே இருக்கோம், நீ எடுத்துன்னு போயிட்டு பெரிய பொண்ணு, அங்கே வந்து வாங்கிக்கலாம், பிரிச்சுக்கலாம் வீட்டாண்ட போயிட்டு. ஆமா, இப்பயே பிரிச்சு எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்க, அப்புறம் ஆளுக்கு ஒன்று தூக்கின்னு போக வேண்டியதா இருக்கும். நீ மொத்தமா வண்டியில எடுத்துன்னு போயிடு. சரி சரி, நானே எடுத்துன்னு போகிறேன். குழம்பு வாங்க வரும்போது ஆளுக்கு வீட்டிலேருந்து கிண்ணம் எடுத்துருவாங்க. என் வீட்டில் இருந்து கிண்ணெல்லாம் கேட்காது. என் வீட்டில் கிண்ணெல்லாம் இல்லை. ஏற்கனவே கொடுத்த பிளாஸ்டிக் டப்பாவே இன்னும் வரல. சில்வர் கிண்ணங்க தான் இருக்குது. அதே கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அதோடைய மாமியார் என்ன வீட்டு விட்டு தோத்திடும். சரிம்மா, நாங்களே குழம்புக்கு கிண்ணெல்லாம் எடுத்துன்னு வரோம், கிளம்பு நீ. எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடியா போட்டு பேக் பண்ணி அந்த கட்டை பேக்ல வச்சிருக்கேன். அப்படியே தூக்கி வச்சுன்னு கிளம்ப வேண்டியதா நீ. சரி சரி, நான் அப்போ கிளம்புறேன். அப்படியே பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வர இட்டுன்னு போகணும். நான் அப்படியே கிளம்புறேன் வீட்டுக்கு. கிளம்பு கிளம்பு, நாங்கள் பூட்டிட்டு நடந்து வரோம். சீக்கிரமா வந்து வாங்கி போயிடுங்க குழம்புலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் மாமியார் எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். நீ போடி போடி, பின்னாடி ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். நீ நாங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரி, நான் அப்போ கிளம்புறேன். பெரிய பொண்ணு, அதில் ரோஸ் மில்க் கூட ஊற்றி வச்சிருக்க ஒரு வாட்டர் பாட்டில். அதை மட்டும் எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். குச்சிட்டு கிச்சிட்டு போகிறேன், யாருக்குன்னா குத்துறாத. ஐயா, உன் பொருளை நான் எடுக்க மாட்டேன். சொல்கிறேன்டி, மறந்து போய் எடுத்து யாருக்குன்னா குத்துற போறடி. சரி சரி, எடுத்து வைக்கிறேன் பத்திரமா. ஃப்ரிட்ஜில் வை, எடுத்துன்னு போய். ஃப்ரிட்ஜில் வேற வைக்கணுமா? சரி சரி. ஏண்டி வாழை எல்லாம் மீதி இருந்தது என்ன பண்ணீங்க? அதே அந்த கட்டை பேக்லேயே போட்டு எடுத்து வச்சிருக்கீங்கக்கா. ஆமாம், அந்த வாழை எல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தது. அப்புறம் லைட்ல கீஞ்சி போயிருக்க வாழை எல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்க வாழை எல்லாம் இங்கே தான் வச்சிருக்கேன். ஓ, பிஞ்சு போயிருக்க எல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருக்கியா? ஆமாம், பிஞ்சு வந்து லைட்டாக பழுத்து இருக்குது, அது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் வாங்க. சரி சரி, கிளம்பு கிளம்பு. அதுக்காக நாளைக்கு வந்து தோசை சுத்தமாக மாவு இல்லை. மாவு எடுத்துட்டு வந்து வீட்டிலேருந்து வரும்போது இட்லிக்கோ தோசைக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் இருக்காடி? வெங்காயம் தக்காளிலாம் இருக்கு. இஞ்சி மட்டும் தான் இல்லை. பூண்டு இருக்கா? பூண்டுலாம் இருக்குக்கா. இஞ்சி மட்டும் தான் இல்லை. இஞ்சி மட்டும் வாங்கிக்கோ. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி வந்துடுறேன். சரி சரி, அதில் நான் வாங்கி வந்துடுறேன் விடு. சரி வாங்க கிளம்பலாம் நம்மளும். போகலாம் போகலாம். நடடி, ஏண்டி வேடிக்கை பார்த்து நின்று இருக்க?